ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, திடீர்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமா நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, கலாம் இருக்கார் இல்லையா, அப்துல் கலாமுடைய லைஃப் ஸ்டோரியில் தனுஷ் நடிக்க போகிறாரு அப்படின்ற அப்டேட்டை கொடுத்து படக்குழு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே எக்ஸைட்மெண்ட்டினுடைய உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தனுஷ் இருக்கார் இல்லையா, இசைராணி இளையராஜாவுடைய லைஃப் ஸ்டோரியில் வந்துட்டு நடிக்க போகிறாரு. திரைக்கதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் இருக்கார் இல்லையா, அவர் எழுத அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய படம் அப்படின்றத பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டிருந்துச்சு. அதுவுமே ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எழுப்பி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இளையராஜாவுடைய படம் வந்துட்டு அவர் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எப்படி சொல்ற டெஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லிதான் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த போட்டோலாம் வந்துட்டு படக்குழு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தலைமை என்ன பண்ண போறாருன்னு சொல்லி தெரியலையே. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இளையராஜாவுடைய ரொம்ப பெரிய ஃபேன் தனுஷ் அப்படின்றதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் படத்துல இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் விசஸ் இசைஞானி இளையராஜா அப்படின்றதும் ரொம்ப பெரிய இஷ்யூ அப்படின்றதுனால இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி எடுக்க போறாங்கன்றது தெரியல அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் பிளஸ் எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலைமையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படத்தினுடைய அந்த படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன அப்டேட்டுக்கு அப்புறமா எந்த பெரிய அப்டேட்டுமே வரல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டெஸ்ட் லுக்கை தாண்டி வந்துட்டு படம் டேக் ஆஃப் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்ற ஒன்று கிரியேட் ஆகவே கிடையாது. என்னப்பா என்னாச்சு சொன்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இல்ல அருண் மாதேஸ்வரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இளையராஜாவோட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முக்கியமான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து கேட்டாதான் படம் எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரியான விஷயங்களுக்காக கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும், என்னப்பா தொடர்ந்து இத்தனை வருஷமா கதை கேட்டுக்கிட்டே இருந்தா எப்பதான் படம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு சலிப்பு ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதி புருஷ் படத்தை எடுத்த ஓம் ராவத் இருக்கார் இல்லையா, அவருடைய டைரக்ஷன்ல கலாம் த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற படத்துல வந்துட்டு தனுஷ் நடிக்கிறாரு அப்படின்ற அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் இருக்கார் இல்லையா, தனுஷனுடைய சினிமா கெரியர்ல ஒரு ஃபிளாப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய 50வது படமான ராயன் இருக்கு இல்லையா, அதை அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் டைரக்ட் பண்ண பவர் பாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்றது, எல்லா விதமான ஆடியன்ஸையும் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிருந்துச்சு. பட் ராயன் வந்துட்டு அதே அளவுக்கு பாராட்டி விமர்சனம் ரீதியா வந்துட்டு சக்சஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ராயன் படம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரோல் மெட்டீரியலா பேசப்படக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியாஸ் இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியாஸ்ல பேசப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் தனுஷ் ஃபேனை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராயன் இருக்கு இல்லையா, அது ஒரு அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ராயன் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தனுஷ்க்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே அடுத்தடுத்து டைரக்டரா கலவரங்க போறாருன்னு சொல்றாங்க. சரி அடுத்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை அவருடைய அக்கா மகனான பவிஷை வச்சு தயாரிச்சிருந்தாரு, டைரக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் கிடையாது, தனுஷ்க்கு எங்க மேல என்ன கோவம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு டப்பிங்ல ஆரம்பிச்சு பல விஷயங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒரு படத்தை எடுத்ததுக்கு தனுஷ் சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படின்றத தனுஷ் ஃபேஸ் பண்ணியிருந்தாப்புல. நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் முடியுமா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் இருக்கார் இல்லையா, அவருக்கு கண்டிப்பா ஒரு சக்சஸ் தேவை அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துட்டு இட்லி கடை படம் வந்துட்டு ஏப்ரல் மாசத்துலேயே வரப்போற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் அந்த ஏப்ரல் மாசம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குட் பேட் அக்லி இருக்கு இல்லையா, அந்த திரைப்படம் திரைக்கு வந்ததுனால குட் பேட் அக்லியோட இட்லி கடை வந்துச்சு அப்படின்னா இட்லி கடையை அடிச்சு நொறுக்கிறோம் அப்படின்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டு இட்லி கடையை பங்கமா ரிலீஸ்க்கு முன்னாடியே கலாய்ச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால வந்துட்டு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் இருக்கார் இல்லையா, திடுதிப்புட ஒரு அப்டேட் அப்படின்றத விடுறாரு. நிறைய பேருடைய கால் ஷீட் அப்படின்றது வந்துட்டு ஒரே டைம்ல தேவைப்படுது ஒரு சில ஷார்ட்ஸ் எடுக்கிறதுனால, அதனால நாங்கள் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் அப்படின்ற மாதிரி சமாளிஃபிகேஷனுக்காக பல ரீசன்ஸ் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்க கொஞ்சம் லேட்டா வரோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. சரி ஓகே இட்லி கிடையாது இப்ப வந்துருமே அப்படின்னு சொல்லி தனுஷ் ரசிகர்கள்லாம் எதிர்பார்ப்போட இருக்கும்போது உச்சகட்ட பரபரப்பா ஆகாஷ் பாஸ்கரன் வீடு இருக்கு இல்லையா, அதுல ரைடு அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் சிம்பு தனுஷ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் பல கோடி ரூபாய்கள் சம்பளமாகவும் அட்வான்ஸாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இவங்களுமே வந்துட்டு இந்த இடி வளையம் இருக்கு இல்லையா, அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்துக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றதுனால இட்லி கடையும் இப்ப
இப்போதைக்கு வரதுக்கான பாசிபிள் ரொம்ப 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 கம்மி அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா இனிமேல் ஆகாஷ் பாஸ்கர் மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதுல இருந்து அவர் என்ன மாதிரியான பதில் அப்படின்றத சொல்ல போறாரு, அதுக்கப்புறமா இந்த படம் என்ன ஆக போகுது அப்படின்றதெல்லாம் எப்படி சொல்றது, ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இப்ப தனுஷ் லைன் அப்ஸ் அப்படின்றது பலமா இருந்தாலும் கூட தனுஷனுடைய ரிலீஸ்க்கு எந்த படமுமே ரெடியா இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். மாரி செல்வராஜ் இருக்கார் இல்லையா, மாரி செல்வராஜோட ஒரு படம், லப்பர் பந்து படத்தினுடைய டைரக்டரான தமிழரசன் பச்சைமுத்து இருக்கார் இல்லையா, அவரோட ஒரு படம், அதுக்கப்புறமா நம்ம அமரன் படம் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ராஜ்குமார் பெரியசாமி அவரோட ஒரு படம், இப்ப வந்துட்டு ரீசெண்டா ஹிட் கொடுத்த டூரிஸ்ட் ஃபேமிலியுடைய இயக்குனர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன் லைன் அப்படின்றத கேட்டு அது ரொம்ப பிடிச்சி போனதுனால தனுஷ் அதையும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு அவருடைய லைன் அப்ஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த டேரக்டர்ஸோட படங்கள் அப்படின்றது இருந்தாலும் எது ஃபர்ஸ்ட் வரப்போகுது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, வேல் சினிமாக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நானும் தனுஷ் ஒரு படத்துல இணைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் ஒரு பக்கம் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் கையில குறைஞ்சபட்சம் அடுத்தடுத்து லைன் அப்ல மட்டுமே ஒரு 10 படங்கள் அப்படின்றது கையில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நடுவில் தனுஷ் மறுபடியும் டைரக்ட் பண்ணாம இருந்தாலே இந்த படத்தெல்லாம் முடிச்சு கொடுக்கறதுக்கு, இந்த லைன் அப்ஸ்ல இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு 4 வருஷமாவது தேவைப்பட்டுரும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல தனுஷ் டைரக்ட் பண்ணாம இருப்பாரா அப்படின்றது அவர் கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு எப்ப அவர் வந்துட்டு இந்த கலாம் அவருடைய லைஃப் ஸ்டோரியில நடிக்க போறாரு அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்ப இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த படங்கள் இருக்கு இல்லையா, சோ மாரி செல்வராஜ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா துருவ் விக்ரமோட ஒரு படத்துல எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. சோ நம்ம மேல சொன்ன எல்லா டைரக்டர்ஸுமே அடுத்தடுத்த படங்களுக்கான வேலைகள் அப்படின்றதுல இருக்கிறதுனால ஒருவேளை இந்த கலாம் படம் கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆதி புருஷ் படம் மாதிரி ஒருவேளை எடுத்துட்டாருன்னா என்னப்பா பண்றது ஓம் ராவத் அப்படின்றதும் தனுஷ் ரசிகர்கள் ஒரு பக்கம் புலம்பக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எது எப்படியா இருந்தாலும் தனுஷ் இருக்கார் இல்லையா, தனுஷை வந்துட்டு கலாமா ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு எல்லாருமே ஓவர் எக்ஸைட்மெண்டா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்துல இசைராணி இளையராஜா லைஃப் ஸ்டோரியில நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி மறுபடியும் பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமுறலும் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்பா அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.